வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். உலகம் முழுவதும் பேசப்பட்ட த ஹவுஸ்மெய்டு நாவல இப்ப சினிமாவா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. சிட்னி ஸ்வீனி மற்றும் அமண்டா சேஃபிட் நடிச்ச இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்குது. இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி மில்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சிறையில இருந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு வேலை எதுவுமே இல்லாதனால வின்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல ஹவுஸ்மேட் வேலை இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. சோ மில்லி அந்த பணக்கார வீட்டுக்கு வேலை கேட்டு போறாங்க. அந்த வீட்டுல இருந்த நீனா மற்றும் ஆண்ட்ரூ இவங்க ரெண்டு பேருமே மில்லிய வேலைக்கு ஓகே பண்ணி தன்னுடைய வீட்டு மாடியில இருக்கிற ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்க. அந்த ரூமுக்கு உள்ள இருந்து தாள் போட முடியாது, வெளியே இருந்து மட்டும்தான் தாள் போட முடியும். மில்லி அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீனாவோட நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூ மில்லி மேல அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் எங்க போய் பயங்கரமா முடியுது, இதுல காத்துக்கிட்டு இருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்துல அமண்டா சேஃபிட் நீனா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. அமைதியான ஒரு பொண்ணா இருந்துகிட்டு திடீர்னு ஆக்ரோஷமான ஒரு பெண்ணா மாறுற இடங்கள் எல்லாமே படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். நாவல்ல இருந்த அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட குறைக்காம திரையில கொண்டுட்டு வந்ததுக்கு டைரக்டரை நீங்க தாராளமா பாராட்டலாம். படத்துல செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வர ட்விஸ்டான காட்சிகளாகட்டும், பிளாஷ்பேக் காட்சிகளாகட்டும், இதெல்லாம் படத்துல சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துல 70% காட்சிகள் ஒரே பங்களாக்குள்ள இருக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ காட்சிகளோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அந்த பங்களாவை சினிமோட்டோகிராஃபிக்கு மூலமா டிஃப்ரெண்டான ஆங்கிள்கள்ல காட்சிப்படுத்தின விதங்கள் நல்லாவே இருக்குது. படத்தோட ஆரம்பத்துல ஒரு அமைதியான பெண்ணா இருந்துகிட்டு செகண்ட் ஹாஃப்ல அதிரடி காட்டுற சிட்னி ஸ்வீனியோட கதாபாத்திரம் நல்லாவே இருக்குது. ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான பிஜிஎம் மற்றும் விஷுவல்ஸ் இந்த படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா த்ரில்லர் படங்களோ இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களையோ பாக்குறவங்களா இருந்தா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்ட உங்களால யூகிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். மத்தபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சோ தனியாவே பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.